நண்பர்களே, நம்ம ஊரில் லேட்டஸ்ட்டாக இன்னும் ஒரு ஆபத்தான ஒரு நோய் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் பெருசாக பேப்பரில் வரல, ஆனால் இது ரொம்ப அபாயமானது. ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ வடநாட்டில் என்னோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வடநாட்டில் வந்து படித்தவங்க வேலைக்கு போக சொல்லுவாங்க. அப்படியே தலை சுற்றி மயக்கம் வரும், உயிர் போடு. நான் நம்பினதில்லை. நம்மளும் தான் இங்கே வெயிலில் சுற்றுறோம், நம்ம வரகநேரி வெயிலோட பெரிய வெயில் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அது எவ்வளவு சீரியஸ்னா இப்போ தமிழ்நாட்டிலையும் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம திருச்சி வெயிலை விட பெரிய வெயில் எங்கேயும் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நான் தமிழ்நாடு பூரா ஓரளவு சுற்றிட்டு இருப்பேன். அப்போ தெரியும் ஓரளவுக்கு காஞ்சிபுரத்தில், திருத்தணியில், மெட்ராஸ்லாம் எந்த மாதிரி வெயில் அடிக்குதுன்னு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அதை விட கொடூரமான வெயில் வந்து நார்த்தில் இருக்கும். ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த இன்டர்நெட்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ ஆபத்து நம்ம ஊர்லேயும் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, திடீர்னு கண்ணெலாம் இருட்டி போகும், நெஞ்சு வேகமாக துடிக்கும், பல்ஸ் ரேட்டு வந்து ரொம்ப பயங்கரமாக ஏறிட்டு போகும், தொண்டை வறண்டு போகும், மூளை வந்து இதாகிடும். என்ன யோசிக்கிறோன்னு தெரியாது, என்ன செய்கிறோன்னு தெரியாது, கைகால் நடுங்க ஆரம்பிச்சிடும், வாந்தி, மயக்கம் எல்லாம் வந்து கீழே விழுந்து உடனே உயிர் போயிடும். இதுக்கு என்ன ஒரே வழினா, அதிக வெயிலில் வெளியில் போகாதீங்க. மத்தியானம் இந்த 12, 1 மணி, 2 மணி, 3 மணிக்கு வெளியில் போகாதீங்க. இல்லை வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும்னா தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி எப்பவும் ஒரு பாட்டில் கூட வச்சுருங்க. இந்த மாதிரி ஆனால் உடனே ஒரு நிழலான இடத்துல போட்டு மேலே தண்ணியை ஊற்றி உள்ளே தண்ணியை குடிக்க கொடுத்து உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். இதில் விளையாட்டே வேண்டான்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் கண்கூடா எதுவும் பார்த்ததில்லை, பேப்பர்லேயும் மீடியாலையும் பார்க்குறது தான். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறத எதிர்த்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் நண்பர்களே.